வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மகாநதி தான். வெளியில் வந்து பார்த்திங்கன்னா காவேரி கிட்ட வந்து போயிட்டு சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறமா காவேரி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதோட விடாமல் வெளியில் வந்து காவேரி வீட்டுக்கும் போயிட்டு சத்தம் போட்டுட்டு வராங்க. அதை சாரதாவால் தாங்கிக்கவே முடியல. உடனே விஜய்க்கு கால் பண்ணி, என்ன தம்பி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, நாங்கள் உங்கள் உறவே வேணாம்னு சொல்லிட்டு தானே தனியாக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவை வந்து ரொம்ப கோவமாக பேசிடுறாங்க. நம்ம விஜயால் அதை தாங்கிக்க முடியாமல் அவர் உடனே கிளம்பி போயிட்டு சாரதா கிட்ட நேரில் வந்து நடந்த எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி தப்பாக எடுத்துக்காதீங்க, வெண்ணிலா இப்படிலாம் பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு பேசுகிறாரு. உங்கள் குடும்ப கதைலாம் எனக்கு வேணாம் தம்பி, எங்களை தனியாக விட்டுருங்க, நீங்கள் காவேரிக்கு விவாகரத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் பேசாதீங்க, காவேரி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து கோவமாக பேசிட்டு கிளம்பிடுறாரு. நம்ம காவேரியை வந்து பார்க்குறாரு. காவேரி கிட்ட வந்து இப்போவும் நீ வந்து உங்கள் அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ண போறியா, எனக்காக நிற்க மாட்டியா நீ அப்படிலாம் சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே காவேரி வந்து, இங்கே பாருங்கள், எனக்கு எங்கள் அம்மாவும் முக்கியம், நீங்களும் முக்கியம், ஆனால் எங்கள் அம்மாவை அப்படிலாம் வந்து என்னால் விட்டுட்டு உதறி தள்ளிட்டுலாம் வர முடியாது, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம காவேரியும் சொல்கிறாங்க. இதை எப்படி சரி பண்ணலான்னு பாருங்கள், நான் உங்களுக்காக எப்போவுமே நிற்பேன் அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வெண்ணிலாவை போயிட்டு விஜய் பார்க்குறாங்க. விஜய் போயிட்டு நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் என்ன விஜய் பண்ணேன், இதில் என்ன இருக்குது, நான் கரெக்டாக தானே சொன்னேன், கான்ட்ராக்டில் தானே பண்ணாவ அப்படின்னு சொன்னோடனே விஜய்க்கு செம கடுப்பாயிடுது. என்ன சும்மா கான்ட்ராக்ட்லாம் கான்ட்ராக்ட் நான் போட்டேன், எல்லாம் சரி தான், ஆனால் நீ வந்து என்னமோ அதை எல்லாத்தையும் நீ பார்த்த மாதிரி அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சிடுச்சுன்னு நான் கிளப்பி அவளை விட்ட மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். முதல்ல இந்த கான்ட்ராக்ட் எங்கேனாவது உனக்கு தெரியுமா, நான் கான்ட்ராக்ட் போட்டது பரவாயில்ல, அது எங்கே இருக்குன்னா தெரியுமா உனக்கு, அதெல்லாம் நான் எப்போயும் கிழிச்சு போட்டேன், அது தெரியுமா உனக்கு, சும்மா தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்காத, நான் தான் நீ வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன், உன் மேலே இந்த கொஞ்சம் நெஞ்ச பாசம் கூட எனக்கு போயிடுச்சு வெண்ணிலா, நீ பண்ணுற வேலைனால, அப்படி என்ன விஜய் இப்படிலாம் பேசுகிற, ஒன்று அந்தளவு மயக்கி வச்சிருக்கா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொன்னோன்னே, லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காத, என்னோட பொண்டாட்டி அவள் எதுக்கு என்ன மயக்கணும், அப்போ நான் யார் விஜய், நீ எனக்கு எதுவுமே இல்லை வெண்ணிலா, நீ என்னோட எக்ஸுன்னு தானே சொல்லிட்டு இருக்கேன், உன் கதை முடிஞ்சிருச்சு என் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எவ்வளோ சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க. ஆனால் வந்து வெண்ணிலா புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியல. ஒரு பாயிண்டில் வந்து விஜய் செம்ம டென்ஷன் ஆகி, காவேரி கர்ப்பமாக இருக்கா, சும்மா அதையே சொல்லிகிட்டே இருக்காத, நான் உன் கூட என்ன பண்ணிட்டேன், மோதிரம் தானே உன் கையில் மாட்டி விட்டேன், அவளுக்கு நான் குழந்தையே கொடுத்துருக்கேன் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசினோடனே வெண்ணிலாவால் தாங்கவே முடியல. என்ன சொல்கிற விஜய் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஷாக்காக நிற்கிறாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண ரொம்ப நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.